எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் போகலாமா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னா இருதயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அத எல்லா காவலோடும் நீங்க பாத்துக்கணும். இப்போ எப்படின்னா இத வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவர் எப்படி காமிக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பிரசிடென்ட் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியே பாடி கார்ட்ஸ் அனுப்புவாங்க. அந்த இடத்த ஃபுல்லா பார்ப்பாங்க. யாராவது ஏதாவது அவங்களுக்கு விரோதமா நிக்கிறாங்களா, ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குமான்னு செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூடவே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பாடி கார்ட்ஸ் எப்பவுமே பாக்ஸஸ் மாதிரி கூடவே நிற்பாங்க. அவங்களுடைய கண்கள் சுத்தி சுத்தி பார்க்கும். அது மட்டும் இல்லாம லோக்கல் போலீஸ் எல்லாருமே நிற்பாங்க. ஒரு பிரசிடென்ட்டுக்கு இந்த அளவு பாதுகாப்பு, ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு இந்த அளவு பாதுகாப்பு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய இருதயத்தை எல்லா காவலோடும், இவங்களுக்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கலாம். ஆனா நம்மளுடைய இருதயத்தை எப்படி பார்க்கணுமா? எல்லா காவலோடும் ரொம்ப ஜாக்கிரதையா, அதிக ஜாக்கிரதையா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஏன்னா அதுல ஜீவ ஊற்று இருக்குது. அந்த இருதயத்தை நீ காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். நம்ம இருதயத்தை அலைப்பாய விடக்கூடாது. நம்ம இருதயத்தை கட்டுப்பாடுக்குள்ள, கர்த்தர் விரும்புகிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருதயத்தை வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இருதயம் எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது. அதாவது ஒரு பாம்பிளாஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கூட இருக்கவங்களுக்கே தெரியாது தான் கூட வரவன் பாம்பை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க நம்ம இருதயத்துல நம்ம கூட இருக்கவங்க எல்லாமே நல்லவங்க நினைப்போம். ஆனா எந்த நேரத்துல எந்த கெட்ட எண்ணம் நம்ம இருதயத்துக்குள்ள பாயும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே என் இருதயத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஞானத்தை நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே. என் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா ஆண்டவரே என் இருதயத்தை பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே கிடையாது ஆண்டவரே. அது நல்லதான் இருக்குன்னு நான் நினைச்சிட்டேன் ஆண்டவரே. ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள என்று சொல்றீங்களே, எங்க இருதயத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கலாமா? அப்பதாங்க நம்மளுக்கு விரோதமாய் விரித்திருக்கிற வலையில நம்ம சிக்காம நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். அதை தான் கர்த்தர் இன்டைரக்டா இங்க எழுதியிருக்கிறார். சோ நம்ம ஆண்டவர் இடத்துல அவருடைய உதவியை கேட்போம். ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, எங்க இருதயத்தை எல்லா காவலோடும் நாங்கள் காத்துக்கொள்ளக்கூடியவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, எங்க இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. ஜீவ ஊற்று எங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியாது ஆண்டவரே. எங்க இருதயத்துல அநேக அழுக்குகள் உண்டு ஆண்டவரே. அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் துடைத்தெடுத்து அதை பரிசுத்தப்படுத்தி எங்க இருதயத்தை எல்லா பானத்தையும் நீங்க பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க இருதயத்தை நீங்க மாற்றி கொடுங்க ஆண்டவரே. எங்க இருதயத்தை நாங்க பாதுகாப்பாய் நாங்கள் வைத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அநேக நேரங்களில் அதனுடைய வேல்யூ தெரியாம ஆண்டவரே எல்லா காரியங்களையும் எங்க இருதயத்துல அடைந்து கொள்ளத்தக்கதாய் தான் நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க மாற்றுங்க ஆவியானவரே. எங்களுக்கு ஞானத்தை தாங்க, எங்க இருதயத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஞானத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. எந்த விதத்திலும் உமக்கு பிரியம் இல்லாத காரியங்களை ஆண்டவரே எங்க இருதயத்துக்குள்ள வந்துராதபடிக்கு என் கர்த்தர் ஆண்டவரே மற்றவர்கள் தந்திரமாய் எழுப்புகிற கேள்விகளுக்கு ஆண்டவரே பதிலை தேடி எங்க இருதயத்தை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதையில் அல்லாமல் ஆண்டவரே எங்களுக்கு இஷ்டமான பாதையில விடுகிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே ஞானமாய் எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாய் எங்களை நீங்க மாற்றுங்க. எங்களுக்கு ஆண்டவரே எல்லா நிலைமையிலும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் நீங்க தங்கி தாபரிக்கிற இடம் என்ற ஒரு தெய்வ பயத்தை எங்க இருதயத்துக்குள்ள நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா ஆண்டவரே எவ்வளோ தவறுகள் நடக்கும் ஆண்டவரே. அந்த பயத்தை நீங்க எங்க இருதயத்துல முதலாவது ஊற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரே துணை புரியுங்க. இந்த இரவுல ஆண்டவரே மூட்டு வலி ஆண்டவரே இடுப்பு வலியினால கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. நடுத்தண்டு முதுகு எலும்புல நடுத்தண்டு அந்த வலியினால கஷ்டப்படுகிற ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன். என் கர்த்தர் பூர்ண சுகத்தை தருவீராக. காலை எழுந்து கொள்ளும் போது ஒரு புதிய பலனோடு மகள் எழுந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எங்க இருதயத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஞானவான்களை எங்களை நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைகளோடு எங்களை வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.